இந்த சினிமா துறையில ஹேமா கமிட்டிய பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஒரு 51 பெண்கள் கிட்ட வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதே மாரி எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டிங்ஸ் மூலியமாவும் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் மூலியமாவும் அவங்க சப்மிட் பண்றாங்க. பட் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நாங்க வெளியில சொன்னோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு. எஸ்பெஷலி வந்து அந்த சைபர் அட்டாக் பத்தி அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்க ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மத்த துறைகள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்துட்டு மேண்டேட்டரியா நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணணும் அப்படின்றது இல்ல. ஆனா சினிமா துறையில இருக்கக்கூடிய பெண்கள்னாலே வந்து கண்டிப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்துட்டு அவங்க நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கு. அந்த அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க யார் மேலேயாவது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து போய் சேர போகுது, இல்ல இது வந்து சோஷியல் மீடியாவுக்கு போகுது அப்படின்னா, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமோ, இல்லை யார் கையில் அதிகாரம் இருக்கோ அவங்களால இவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிறதையுமே அந்த கமிட்டி சப்மிட் பண்ணியிருக்காங்க.